டேண்ட்ரஃப் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத இந்த 3D அனிமேஷன் வீடியோவில் பார்ப்போம். நம்ம தலையில் இருக்கக்கூடிய இந்த மெலசியா குளோபோசா அப்படிங்கிற இந்த ஃபங்கல் அட்டாக்கால தான் நம்ம தலையில் டேண்ட்ரஃப் உருவாகுது. அப்படி இந்த மெலபசியா குளோபோசா அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம தலையில் நார்மலாகவே உருவாகக்கூடிய சீபம் அப்படிங்கிற இந்த ஆயில் கான்டாக்ட் உணவாக எடுத்துக்கிட்டு நம்ம தலையில் வாழ்ந்துக்கிட்டு நம்ம தலையில் முடியில் இருக்கக்கூடிய சீபம் கெலாட்டின் அப்படிங்கிறது மூலமாக சீபம் அப்படிங்கிற பொருள் உருவாகிறது. இந்த சீபம்ங்கிற பொருளை சாப்பிட்டு இது மெட்டபாலிசம் பண்ணி அது மூலமாக ஒலிக் ஆசிடை இது வெளியேற்றதன் மூலமாக தான் நமக்கு டேண்ட்ரஃப் அப்படி வெள்ளைப்படிமன் உருவாகுது. நமக்கு தெரியும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் செல்ஸஸ் பார்த்தீங்கன்னா 2 or 3 வீக்ஸில் ஆட்டோமேட்டிக்காகவே ரெடியூஸ் பண்ணிக்கும். அந்த டைமில் இந்த ஆலிக் ஆசிட் கான்டாக்ட் அதிகமாக இருக்கிறது மூலமாக தான் அந்த வெள்ளை ஸ்கின் செல்ஸ் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆரம்பிக்கும். அது மூலமாக நம்மளுக்கு தலையில் அரிப்பு அதிகமாக ஏற்படும். இது மூலமாக நம்ம டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே கீழே விழும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறது கனி இன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.